Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாறை மீன் தான் எடுத்துர்க்கேன். இதுல வந்து நல்லா கழுவிட்டு இடையில வந்து கோடு நிறைய போட்டு வச்சிருக்கோம். அப்பனா தான் மசாலா இறங்கும். மீன் மசாலாக்கு தேவையான 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமா பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து மசாலா வந்து உதிராம இருக்கிறதுக்கு கொஞ்சமா வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மீன் பொளிச்சது ஃபுல்லா நம்ம வந்து கோகனட் ஆயில்ல செஞ்சா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், fish fry powder கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து லைட்டா வந்து தண்ணி ஊத்திட்டு நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாவே வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இத வந்து நல்லா வந்து ஃபிஷ்ல வந்து எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உள்ள வந்து அந்த கீரல் போட்டிருக்கிற இடத்துல எல்லாமே வந்து மசாலா வந்து ஊறுற மாதிரி செஞ்சுட்டு ஒரு 1/2 an hour ஊற விட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஊறின சமயத்துல நம்ம வந்து மீன் பொளிச்சதுக்கு தேவையான மசாலா வந்து அந்த தொக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய், 2 ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமா வந்து 4 பல் பூண்டை வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்குன இஞ்சி இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா மீன் பொளிச்சதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மீன்லேயும் மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் அதுவும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஸ்பைசி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி சேர்த்து நல்லா வந்து தக்காளி நான் மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வந்து வேக விட்டுக்கலாம். நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வரும், அந்த அளவுக்கு நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இதெல்லாம் வந்து நல்லா வதங்கின அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து இந்த தொக்குலேயே நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வந்து தொக்கு ரெடி பண்ணுற சமயத்தில் மீனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊறிடுச்சு. இதை வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஃபிஷ் வந்து குக்காக தேவையில்லை. ஒரு 50% வந்து 2 பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மீன் பொளிச்சது வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இது மீன் பொளிச்சது பார்த்தீங்கன்னா பனானா லீஃபில் வாழையில செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து வாழையில வந்து கிடைக்கல. ஸோ அதனால் அலுமினியம் ஃபாயிலில் நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அந்த தொக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க தொக்கை சேர்த்து நல்லா வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து கவர் பண்ணிடலாம். வாழையில வச்சோன்னா நமக்கு வந்து 2 பக்கமும் வந்து ரோஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஃபாயிலில் வைக்கிறதுனால 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு பக்கம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்தாலே எல்லா மசாலாவும் ஊறிட்டு உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து இந்த பாம்ஃப்ரெட்டில் இந்த பாறை மீனில் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.